எவன் ஒருத்தன் பிஜேபி எதிர்க்கிறது தயங்குறானோ அவன் அவர்களால் உருவாக்கப்பட்டவன் என்று பொருள். எவன் ஒருவன் மோடி அரசை எதிர்க்க விமர்சிக்க தயங்குகிறானோ அவன் அவர்களால் வளர்க்கப்படுகிறவன் என்று பொருள். அவ்வளவுதான். உனக்கு ஏன் தயக்கம்? இந்த 11 வருஷத்தில் நீ என்ன சாதித்து விட்டாய்? இந்த 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன சாதித்து கிழித்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். விலைவாசி உயர்வு இன்றைக்கு தங்கம் ஒரு கிராம் எவ்வளவு? ஒரு சவரன் 1.25 லட்சம். எதனால் ஏற்பட்டது? உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? திமுக அரசு பொறுப்பா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பா? இந்திய ரூபாயின் மதிப்பு உலக சந்தையிலே வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? 11-12 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள். என்ன மேம்பாட்டை உங்களால் காட்ட முடியும்? அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை விற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் முதலாளித்துவ மயமாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருபுறம் கார்பரேட் மயம், இன்னொரு புறம் சனாதன மயம். இதுதான் பிஜேபி ஆட்சி. முஸ்லிம் வெறுப்பு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல், பாபர் மசூதி இடிப்பு, திருப்பரங்குன்றத்திலே மதவாத அரசியல். என்ன செய்து கிழித்து விட்டீர்கள்? என்ன சாதனையை உங்களால் அடுக்க முடியும்? 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிப்பது எந்த அடிப்படையில் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? வெறும் தேர்தல் நோக்கம்தான், அரசியல் ஆதாயம்தான். அதற்கு எடப்பாடி துணை போகிறார். தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இல்லை, ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இல்லை. வெறும் சர்வைவல் ஆஃப் தி பொலிட்டிக்கல் கெயின், அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு, தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக சந்தர்ப்பவாத அடிப்படையிலே பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் தானே ஜெயலலிதா அம்மையார். எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எடப்பாடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா சொன்னாரா, சொல்லவில்லையா? மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று அழைத்தவர் தானே ஜெயலலிதா அம்மையார். ஒரு காலத்தில் நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம், இனி எந்த காலத்திலும் பாஜகவை நம்ப மாட்டோம், பாஜகவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? எந்த அடிப்படையில் பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள்? என்ன அச்சுறுத்தல்? ஜனநாயகம் படத்துக்கு தடை, அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார்கள். என்ன வேடிக்கை! அவர் இங்கே ஆட்சியை பிடிக்கப் போவதாக ஆட்டம் போடுகிறார். பிஜேபியை எதிர்த்து ஏன் அறிக்கை விட வேண்டியதுதானே? சென்சார் போர்டை யார் கட்டுப்படுத்துவது? நீதிமன்றத்திலே உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார்? அதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பிஜேபியை எதிர்க்க முடியவில்லை? ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை? இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை, அதற்குள்ளேயே இவ்வளவு பயந்தால் எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள்? யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? எதற்காக அஞ்சுகிறீர்கள்? இந்த துணிச்சல் இல்லை. இந்தியாவிலேயே இன்றைக்கு 2 மாநிலம் தான், தமிழ்நாடும் கேரளாவும் தான் மோடி எதிர்ப்பில், பாஜக எதிர்ப்பில், RSS எதிர்ப்பில் இன்றைக்கு உடும்பு பிடியாக இருக்கிற மாநிலங்கள். கர்நாடகா மேற்கு வங்கத்தில் கூட மாறி மாறி வரும், தெலுங்கானாவில் கூட மாறி மாறி வரலாம். எனக்கு தெரிஞ்ச 2001 எவ்வளவோ முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்க பிஜேபியோடு கூட்டணி வைக்கலையா? அப்பெல்லாம் பிஜேபி யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் பிஜேபி இருந்துதான் கூட பல பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு கட்சி. அவங்க ஓட்டு போட்டு நான் எம்எல்ஏ ஆனோம். அன்னைக்கு திமுக காரங்களே எனக்கு ஓட்டு போடல. நான் மங்களூர் தொகுதியில் ஜெயிக்கும் போது நான் போய் கலைஞர்கிட்ட சொன்னேன். அன்னைக்கு போய் கலைஞர்கிட்ட நான் சொன்னேன், உண்மையை சொல்றேன், கலைஞர்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு உங்க கட்சிக்காரங்க உதயசூரியன் சின்னம் எழுதாதது இந்த தேர்தலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மங்களூர் தொகுதியில் ஒரு இடத்து கூட என் பேரையும் எழுதுற உதயசூரியன் சின்னத்தையும் வரையில.
கடைசி 5 நாள்ல நான் மதுரையிலிருந்து ஒரு 50 பேரை இறக்கி நானே சூரியனை எல்லா வீட்லையும் வரைஞ்சி போட்டேன். வெறும் 2000 ஓட்டுல ஜெயிச்சேன். அந்த பதவி எனக்கு வேணான்னு 2.5 வருஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தேன். அது அதனால கலைஞருக்கு கடுமையான வருத்தம். பல வருஷம் கழிச்சு ரவிக்குமார் செல்வம் தான் செல்வ பெருந்தகை அவருக்கு நான் போய் சொல்லியிருக்கிறேன். அப்போ உங்க தலைவர் செஞ்சது சரியில்லை, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, எனக்கு அது பெரிய வலி வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுகவே எனக்கு ஓட்டு போடும் போது பிஜேபிக்கு மங்களூர் ஒரு ஆள் கூட கிடையாது. அங்க அந்த இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே 2001 யாருக்கும் தெரியாது. ஆனா அப்பவே நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா திமுக கூட்டணியில் சேருவீங்களான்னு பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப நான் சொன்னேன், அந்த கூட்டணியில் அப்ப நான் சொன்னேன் 2001 நாங்கள் 99 தான் தேர்தல் அரசியலுக்கு வரோம். 2001 சொன்னது திருமாவளவன். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்கு, அதனால எனக்கு அந்த கூட்டணியில் சேர விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். கலைஞர் கேட்டிருக்காங்க. கலைஞர் பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு, திருமாவளவன் எங்களோட தானே கூட்டணி வச்சுக்க போறாரு, பிஜேபியோட வச்சுக்க போறாரு, அவங்க ஒரு கட்சி, அவங்க எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார போறாங்க, திருமாவளவன் எங்களோட வரலாம், தாராளமா வரட்டும், அவர் வந்தா நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கே திருமாவளவன் சொன்ன வார்த்தை, பிஜேபி இருக்கிற அணியில் திருமாவளவன் இருக்க மாட்டான் என்று சொன்னேன். அன்னைக்கு எங்களுக்கு அரசியல் புதுசு. அதன் பிறகு ஒரு உறுதியான முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் அவங்ககிட்ட போயிட்டு அன்னைக்கு தான் இருந்துட்டோம், இன்னைக்கு நாங்கள் உங்களோட சேர்ந்துட்டு வரோம், எங்களுக்கு எப்படியாவது 4 சீட்டு கிடைச்சா போதும், 2 சீட்டு கிடைச்சா போதும், அல்லது நான் மட்டும் எம்எல்ஏ ஆனா போதும் அப்படின்னு நான் போய் பல்ல இழுக்கல. அப்படி போய் யார்கிட்ட நிக்கல. பிஜேபியை எதிர்க்காமல், இந்திய தேசியத்தை எதிர்க்காமல், மோடியை எதிர்க்காமல் ஒருவன் தமிழ் தேசியம் பேசுகிறான் என்றால் அது போலி தமிழ் தேசியம். இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் இன்றைக்கு இந்த கால பொருத்தத்தில் இந்திய தேசியம் என்பது பாஜக முன்வைக்கக்கூடிய இந்து தேசியவாதம். காந்தி வைத்தது நாட்டின தேசியவாதம், இந்தியன் என்கிற தேசியவாதம், இந்தியன் நேஷனலிசம். அம்பேத்கர் பெரியாரும் வைத்தது சமத்துவ தேசியவாதம். பிஜேபி வைப்பது இந்துத்துவா நேஷனலிசம். இந்துயிசம் வேற, இந்துத்துவா வேற. அதுல நீங்க ஒரு தெளிவுக்கு வரணும். இந்துயிசம்ங்கிறது சாதாரண ஒரு இந்துவின் நம்பிக்கையை பொறுத்தது, நம்பிக்கையோடு தொடர்புடையது. இப்போ எங்க அம்மா ஒரு இந்து கடவுள் மீது நம்பிக்கை வைக்குது, எல்லா கோயிலுக்கும் போகுது, எப்படியாவது என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடு, அவன் சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு 21 முறை சமயபுரம் கோயிலுக்கு ஆத்தாளுக்கு போய் சாமி கும்பிட்டுச்சு. அதுக்கு ஒரு நம்பிக்கை அது. அப்புறம் யாரோ சொன்னாங்க இந்த காளஹஸ்திக்கு போச்சு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கல்யாணம் நடந்துருன்னு. அப்புறம் திருக்கடையூருக்கு போனா கல்யாணம் நடக்கும்னு யாரோ சொன்னாங்க, அங்க போறாங்க. அப்புறம் சூரியனார் கோயிலில் போங்க, அங்க கட்டாயமா திருமணம் நடக்கும் உங்க பிள்ளைக்கு போனா. இது இந்துயிசம், அந்த நம்பிக்கை அது ஹிந்துயிசம். இந்துக்களின் நம்பிக்கையோடு தொடர்புடையது இந்துயிசம். பிஜேபி பேசுவது இந்துயிசம் அல்ல, இந்துத்துவா. இந்து மக்களின் உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற அரசியல் நடவடிக்கை இந்துத்துவா. இந்துத்துவா என்றால் முஸ்லீம் வெறுப்பு, இந்துத்துவா என்றால் மசூதி இடிப்பு, இந்துத்துவா என்றால் கிறிஸ்தவ வெறுப்பு, இந்துத்துவா என்றால் இந்தியாவுக்கு புதிய அரசை, மதசார்புள்ள அரசை உருவாக்குவது. இந்துத்துவா என்றால் இந்தியாவின் பெயரை இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று மாற்றுவது. இந்துத்துவா என்றால் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனுஸ்மிருதியை புதிய அரசியல் சட்டமாக ஆக்குவது. இந்துத்துவா என்றால் கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவது. இந்துத்துவா என்றால் ஹெட்காவரின் அரசியலை மக்களிடத்தில் பரப்புவது. இந்துத்துவா என்றால் காந்தியை கொன்ற நாத்துராம் கோட்சேவை தேசபக்தன் என்று கொண்டாடுவது. இதுதான் இந்துத்துவா. நாங்கள் எதிர்ப்பது இந்துத்துவாவை. சாதாரண இந்து மக்களின் நம்பிக்கையை நாங்கள் விமர்சிக்கவில்லை. பெரியார் மாதிரி எங்களால் அவ்வளவு துணிச்சலா பேச முடியாது. அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எங்களுக்கு அரசியல் ரீதியாக மக்களை அமைப்பாக்க வேண்டிய தேவை இருப்பதாக நாங்கள் களமாடுகிறோம். அவருக்கு அரசியல் ரீதியான தேவை இல்லை. நாம் போடுற விதை விருட்சமாக வளரும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவர் இந்த அரசியலை பேசும்போது இப்படியெல்லாம் இயக்கங்கள் உருவாகும் என்று அவர் ஒருபோதும் கற்பனை செய்திருக்க வாய்ப்பில்லை. அண்ணா உருவாவார், திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகும், அதை ஒட்டி அதிமுக என்று இயக்கம் பல்கி பெருகும். அதே வரிசையில் திருமாவளவன் போன்றவர்கள் வருவார்கள் என்றெல்லாம் பெரியார் எண்ணி பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அவர் போட்ட கருத்தியல் விதை
இன்றைக்கு இவ்வளவு பெரிய அரசியலாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது, பல்கி பெருகி இருக்கிறது.